லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எல்லாம் சரியா சொல்லிதான் அனுப்பியிருக்காங்க. என் பொண்ணு இந்த வீட்டுல தான் இருக்கா. என்ன பழி வாங்குறதா நினைச்சு அவளை கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க. அவளை காப்பாத்தாம இங்க இருந்து நான் போக மாட்டேன். மரியாதையா என் பொண்ணு என்கிட்ட ஒப்படைச்சிட்டா உங்க யாருக்கும் எந்த சேதாரமும் இருக்காது. ஏய், முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உன் பொண்ணு இந்த வீட்ல இல்ல. என்ன என்கிட்ட கதை சொல்றியா? இப்படி எல்லாம் போய் சொல்லி என்ன ஏமாத்துனா நான் நம்பிடுவேனா? என் உசிரே போனாலும் சரி, என் பொண்ணு இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். வித்யா, வேண்டாம் வேண்டாம், சொல்றது கேளு, வேண்டாம். இன்னும் ஒரே ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்ச, காலுக்கு வச்ச குறிய உன்னோட தலைக்கு வச்சிருவேன். வேதா, கொஞ்சம் பொறுமையா இருமா. இல்லக்கா, இவன மாதிரி ஆளெல்லாம் இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். கீழே வா. விஜய், நீ இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி உடனே வர சொல்லு. வேதா, போலீஸ் கேஸ்லாம் வேண்டாம். நான் உங்ககிட்ட பேசி ஒரு முடிவு எடுக்கிறேன். விஜய், போன் பண்ணு. டேய் விஜய், விஜய் வேணாடா, சொன்னா கேளுடா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருக்காரா? இங்க அம்மா. டேய், 10 நிமிஷத்துல வரதா சொல்லிருக்காருமா. வேதா, வேணாம். டேய், என் பொண்ணை என் கூட திரும்ப அனுப்பிரு. உன் பொண்ணு இங்க இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப நீ அதையே சொல்ற. முதல்ல அறிவாள கீழே போடு. டேய், டேய் மணிக்கோ, வேணாடா. என்ன வேதா, மூச்சாண்டி காட்டுறியா? சொன்ன உங்க அம்மா நீ சுற்றுவேன்னு மிரட்டின, ஆனா நான் நிஜமாவே சுற்றுவேன். மணிக்கோ, வேணாடா. அதான உன் பொண்ணு. மணிக்கோ, சொன்னா கேளுடா. மணிக்கோ, உங்க தான் சொல்றாங்கல்ல, உங்க பொண்ணு இங்க இல்ல. என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? என் பொண்டாட்டியை இழந்தானா என் பொண்ணை இழக்க மாட்டேன். ஏய், கடைசியா உங்க எல்லாருக்கும் சொல்றேன், மரியாதையா என் பொண்ண என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. வித்யா, வித்யா, நீ எங்கப்பா இருக்க? இத பாரு, மரியாதையா துப்பாக்கிய கீழே போட்டுட்டு போயிட்டேன்னா உனக்கு நல்லது. அதையும் மீறி நீ பிரச்சனை பண்ணா மிச்சம் இருக்கிற உன்னோட வாழ்க்கை மொத்தமும் நரகமாயிடும், பாத்துக்க. என்ன மிரட்டுறியா? இங்க பார், என் உதவியில வளர்ந்த உனக்கே எவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் நானே போய் பார்க்கிறேன். வித்யா, ஏய் மணிக்கோ, வித்யா, இருடா, சொன்னா கேளுடா. வித்யா, ஏய் மணிக்கோ, ஏய், எவனாவது என் பின்னாடி வந்தீங்க ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டீங்க சொல்லிட்டேன். வித்யா, வித்யா, என்னையா கண்ட்ரோல் பண்றீங்க? இப்ப எல்லாம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. விஜய், இன்ஸ்பெக்டர் எங்கடா இருக்காரு? வந்துட்டே இருக்குன்னு சொன்னாருமா. மறுபடியும் கால் பண்ணு. ஓகேமா. இந்த பைத்தியக்காரனை ஜென்மத்துக்கும் வெளியில வர முடியாம பண்ணணும். வித்யா, அம்மா வித்யா, நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியுமா? வித்யா, அப்பா வந்திருக்கம்மா. உன்னை பார்த்து எத்தனை வருஷமாச்சு? வித்யா, வந்துருமா?
வழிவிடு. போகாத. என்ன கண்ணோட மேல போயிருக்காருப்பா. துப்பாக்கி வச்சிருக்கோம், போவாத. வித்யா, 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 எங்க அவ ஒளிஞ்சிருக்காளோ? ச்சே, மாட்டிப்பான்னு பார்த்தா தப்பிச்சிட்டாளே. அம்மா வித்யா, டேய் எங்கடா என் பொண்ணு? எங்க பரிசு வச்சிருக்கீங்க? உங்க பொண்ணு இங்க இல்ல, சொன்னா கேளுங்க. ஏய், டேய் மாணிக்கம், டேய் வேணடா, சொன்னா கேளுடா. இங்க பாரு வேதா, இப்ப என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைக்கலாம். உன் பொண்ணுக்கு என்ன ஆகுனே தெரியாது. டேய் எங்க என் பொண்ணு? டேய் மாணிக்கம், மாணிக்கம், என் பொண்ணு ஒண்ணு பண்ணிடாத, நம்ம பேசி தீர்த்துக்கலாம். டேய், நானு 2 பொண்ணுக்கு அப்பன் தான்டா. உன் பொண்ணை கொலை பண்ற அளவுக்கு இறக்க இல்லாதவன் இல்ல. ஆனா நீங்க யாருமே என்கிட்ட இறக்கமே காட்ட மாட்டேங்கிறீங்களே. என் பொண்ணு என்கிட்ட ஒப்படைக்க மாட்டேங்கிறீங்களே. அப்ப நான் என்ன செய்யறது? என் வழி உங்களுக்கு புரியணும்னா உங்க பாஷையில தான் நான் பேச வேண்டியது இருக்கு. இங்க பார், என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துருக்க. இத பாரு, உன் பொண்ணு இங்க இல்ல. என் பொண்ணை விட்டுடு. இல்ல, என் பொண்ணு இங்கதான் இருக்கா. என் பொண்ணை மறைச்சு வச்சுட்டு நாடகம் ஆடுறீங்க. இங்க பார், இன்னும் 1 நிமிஷம் தான் உனக்கு டைம். இப்ப என் பொண்ணு இங்க வரலன்னா கண்டிப்பா உங்க யாரையாவது ஏதாவது பண்ணிடுவேன். டேய் மாணிக்கம், இப்ப நான் எந்த தப்பு பண்ணாலும் அதுக்கு நீங்க தான் காரணம். இப்ப அவ இங்க வந்துதான் ஆகணும். இதுக்கு மேலேயும் என்னால சுயநலமா இருக்க முடியாது. என்ன ஆனாலும் சரி, நான் நேர்ல போய் நிக்கிறேன். டேய் வேணடா மாணிக்கம், சொன்னா கேளுடா. மானச உயிரை விட எனக்கு ஏன் வாழ்க்கை பெருசல்ல. வாடி மாப்ள. ஏதா என் பொண்ணு இங்கதான் இருக்கா, எனக்கு தெரியும். சொல்லு. மேல போ, மேல போ, போ. சொல்றியா இல்லையா? வேதா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏய் வேதா, இவனை புடிச்சு ஜெயில்ல போடுங்க சார். ஏய், ஏற்கனவே என் ஹஸ்பண்ட கொல்ல ட்ரை பண்ணா, இப்போ எங்களையும் கொல்ல வரான். இழுத்துட்டு போங்க இவனை. ஆ! ஏய், ஏய், வேதா, வா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் சொல்றல. வேதா, டேய் சீக்கிரம் வீட்ல மாணிக்கம். இருந்து டேய், ஒரு உயிர் டேய், போகும். பொறுமையா. ஒரு உயிர் போகும். சொன்னா கேளுடா மாணிக்கம். போகும். வேதா, ஏய், விடுங்க. வேதா, விட மாட்டேன். ஏய்,
டேய் மணிக்கம், டேய் நில்லுங்க. பாத்தீங்களா அந்த ஆளு என்ன பண்ணான்னு பாத்தீங்களா? விட்டிருந்தா இங்கே ஒரு கொலையை பண்ணிருப்பான். இவன் குடும்பத்திலேயா சம்பந்தம் பண்ணணும்னு துடிச்சிங்க? இவனோட பொண்ணையா நம்ம வீட்டு மருமகள் ஆக்கணும்னு கனவு கண்டீங்க? கடவுள் புண்ணியத்துல அப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கல. நடந்திருந்தா இப்போ என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த வித்யாவை நான் வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் அவ படிப்பு அந்தஸ்து மட்டும் இல்ல, இதுவும் தான். இப்படி ஒரு அப்பனுக்கு பொண்ணா இருக்கிறவ அவளை நான் எப்படி என் மருமகளை ஏத்துக்க முடியும்? ஒருவேளை அவ இந்த வீட்டு மருமகளா இருந்திருந்தா அந்த பாவி நம்ம குடும்பத்தையே கருவறுத்திருப்பான். இனிமே இந்த வீட்ல வித்யாங்கிற பேரை கூட யாரும் சொல்லக்கூடாது. நான் நினைச்சது நடக்கல, இருந்தாலும் இந்த கலவரம் நடந்தது நல்லதுதான். இனி இப்பதான் வித்யான்னு எப்ப தெரிஞ்சாலும் அவளை யோசிக்காம ஆண்டி வெளியில அனுப்பிடுவாங்க. அவ எவ்வளவு நல்லது செஞ்சாலும் எதுவும் நிக்காது. இது போதும். என்ன வலி? சும்மா சொல்லக்கூடாது வாணி, சரியான அடி. நீ வச்ச அடியில என் கண்ணமே சவந்திருச்சுன்னா பாத்துக்கோ. ஏன் நேத்து நைட்டு மருந்து போட்டுட்டு தான் தூங்கவே செஞ்சேன். ஊர்ல இரும்பு புடிச்ச கையில அதான் இவ்ளோ ஹார்டா இருக்கு. இதே பதிலுக்கு நான் அடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் உனக்கு வலியே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம கை அந்த அளவுக்கு சாஃப்ட். நீ கொடுத்த அடியோட வலி நேத்தே போயிடுச்சு வித்யா. ஆனா அதுக்கு பதிலா நான் கொடுத்த அடியோட வலி அவ்வளவு சீக்கிரம் உன் மனசை விட்டு போகாதுல்ல. கொஞ்சம் விட்டுருந்தா உங்க அப்பா ஒரு கொலைய பண்ணிருப்பாரு போலயே. எவ்வளவு பெரிய கலவரம். இத்தனை நாள் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சாதாரண பகைதான் ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுல இருந்துச்சு. அந்த பகைக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ரீசன் கூட கிடையாது. ஆனா இப்ப நடந்த கலவரம் ஆண்டி மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பெரிய பகையை உருவாக்கும்ல. இப்படி ஒருத்தவங்களோட பொண்ண அவங்க தம் மருமகளை ஏத்துப்பாங்களா? நீ எவ்வளவு நல்லது பண்ணாலும் உலகத்தையே புரட்டி போட்டு சாதிச்சாலும் நீ மாணிக்கத்தோட பொண்ணுன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க வித்யா. ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு உங்க அப்பா செஞ்சுட்டு போன சம்பவம் அப்படி. அடிக்கடி நீ என்கிட்ட சொல்லுவி, உன்னை பத்தி ஆண்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்ப நீ என் கூட வா, ஆண்டி கிட்ட போவோம். நீ என்ன பத்தின உண்மையை சொல்லு, நானும் உன்னை பத்தின உண்மையை சொல்றேன். என்ன நடக்குதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஐயோ வித்யா, அழுக வருதா? என் முன்னாடி அழுதா அசிங்கமா இருக்கும்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கியா? சரி சரி, நான் போயிடுறேன். நீ வேணா தனியா உட்காந்து அழறியா? இனி நீ லைஃப் லாங் அழுதுட்டே தாண்டி இருக்கணும். என்ன கை நீட்டி அடிச்சல, அதுக்கு நீ தினம் தினம் பதில் சொல்லிட்டு தான் இருக்கணும். வரட்டா செல்லம்?
அப்பா இப்போ எங்க இருப்பாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவரு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு தான் மாமா சொன்னாரு. இப்ப அவருக்கு யார் உதவி பண்ணுவா? அவரை நேர்ல பார்த்து எனக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் நடக்கலன்னு நம்ப வைக்கலனா இந்த பிரச்சனை பெருசாயிட்டு தான் போகும். திரும்ப அவர் இந்த வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரு. தாத்தா கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிக்கலாம். என்னம்மா வித்யா, தாத்தா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? தூங்கிட்டீங்களா தாத்தா? தொந்தரவு பண்றேனா? இப்பதாம்மா கண்ணா சந்த. ஒன்னும் பிரச்சனை இல்லத்தா, நீ என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல தாத்தா, இங்க சென்னையில அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? ஏன்தா? இல்ல, அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் நேர்ல போனா அத்தைக்கு தெரிஞ்சிரும். அவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதான் யார்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியல. மாணிக்கம் கூட ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன மூர்த்தின்னு ஒருத்தன் பூந்தமல்லி பக்கத்துல இருக்கான்தா. அவங்கிட்ட தான் நானே உங்க அப்பனுக்கு ஏதாவது கொடுத்து விடுவேன். நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டான்னு அவன் பேரை சொல்லித்தான் கொடுக்க சொல்லுவேன். நீ அவனை போய் பாக்குறியாத்தா? தாத்தா அட்ரஸ் சொல்றேன், புரிச்சுதா? ஒரு நிமிஷம். சரிங்க தாத்தா, நான் நாளைக்கு கால் பண்றேன். சரிதா. இந்த வீடு தானே மாணிக்கம்? இந்த வீடு தான். செவ்வரேறி குச்சி உள்ள போலான்னு பார்த்தோம். ஆண்டவனா பார்த்து நமக்கு இந்த வழியை காட்டியிருக்கான். ஆமா, இங்க உள்ளதான் என் பொண்ணு இருப்பா. ஒரு வேளை உள்ள அவ இல்லைன்னா எனக்கு பயந்து வேற எங்கேயாவது அடைச்சு வச்சிருப்பானுங்க. அப்படி ஏதாவது இருந்தா அவங்க கிட்ட இருந்து என் பிள்ளைய காப்பாத்த அந்த வேதாவோட பையனை நாம கடத்திடுவோம். புரியுதா? செஞ்சிருவோம் மாணிக்கம். போலாம் வாங்க போலாம். செக்யூரிட்டி தூங்கிட்டு இருக்கான், சத்தம் போடாம வாங்க. பொண்ணு ரூம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னாச்சு மாணிக்கம்? இது என் பொண்டாட்டியோட போட்டோ. இந்த வீட்டுல இந்த போட்டோ இருக்குன்னா கண்டிப்பா என் பொண்ணு தான் இதை கொண்டு வந்து வச்சிருக்கணும். என் பொண்ணு இங்கதான் இருந்திருக்கா. நான் வந்து பிரச்சனை பண்ணவும் அவனுங்க என் பொண்ணை வேற எங்கேயோ கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டாங்க. என்னோட வழியை அவங்க புரிஞ்சுக்கணும்னா அவங்களோட பையனை நம்ம கடத்தி ஆகணும். அவன் ரூம் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். சரி.